சென்னை அருகே யார் பெரிய ஆள் என நண்பர்களுக்குள் ஏற்பட்ட வாய் தகராறு. வெட்டி கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இளைஞர். நான் அந்த தோலை எடுத்த பிறகு எம் சுந்தரின்னு இருந்த பிறகுதான் நான் என் புள்ளனே நானு ரெண்டு கால் மட்டும் தான் மேலே தெரிஞ்சது, தலை கீழே இருக்குது, ரெண்டு கால் இருக்குது. அந்த ரெண்டு காலில் வந்து ரெண்டு தோல் இருந்தது, அதை மட்டும் கையில் எடுத்து கொடுத்தாச்சு. அதன் பிறகு எடுக்க போனால் உள்ளே போனால் 3 அடி 4 அடி ஆயத்துக்கு தலை இருக்கு. குழி வந்து இவ்வளோதான் இருக்குது, 2க்கு 2 குழி இருக்கு. ஆனால் நீட்டு குழி இல்லை, அது தலை கீழே காலு மேலே. இப்போ நான் தான் உள்ளே இருந்தேன், இன்ஸ்பெக்டர் இருந்தார், எல்லாம் இருந்தேன் நான். அப்புறம் தான் இவங்களை கூப்பிட்டு மேலே கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் எடுத்தோடனே இந்த கை தோலை உரிச்சோடனே சார் இது எதனால நடந்தது? அவனுக்கு பண்ணானுங்க 2 பேரா, எத்தனை பேர்? இதுக்கு யாரு காரணம்? இந்த பில்டிங் ஓனரா, இந்த இடத்து ஓனரா, இல்ல அவங்க வேலை கொடுத்தாங்களா? அவங்க அது தெரியணும். கோவையில் இருந்து தட்டி தூக்கி கொண்டு வந்த போலீஸ். விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல். சென்னை கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்த முத்து என்ற இளைஞரை காணவில்லை என அவரது உறவினர்கள் துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கின்றனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் முத்துவின் செல்போன் எண்ணை சோதனை செய்து கடைசியாக யார் யாரிடம் பேசினார் என விசாரணை மேற்கொண்டதில் சிலர் மீது சந்தேகம் ஏற்பட தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியதில் கோயம்புத்தூரில் வைத்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை சேர்ந்த ராஜா, கோயம்புத்தூர் வீரம்பாளையம் பகுதியை சேர்ந்த சந்துரு என்ற 2 இளைஞர்களை பிடித்து வந்து நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. கொலை செய்யப்பட்ட முத்துவும் சந்துரு, ராஜா மூவரும் நண்பர்களாம். கட்டிட தொழிலாளிகள் என்பதும் மது குடித்துக் கொண்டிருந்த போது நான் தான் பெரிய ஆள் என அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டதாம். ஆத்திரமடைந்த 2 நண்பர்களும் முத்துவை வெட்டி கொலை செய்து பெருங்குடி காமராஜர் நகர் 3வது குறுக்கு தெருவில் பள்ளம் தோண்டி புதைத்து விட்டு தலைமறைவானதாக தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களை அழைத்து சென்று சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் சிவகுமார், காவல்துறை அதிகாரிகளின் முன்னிலையில் முத்துவின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. அப்போது அங்கு வந்த முத்துவின் உறவினர்கள் கதறி அழுது கொலையாளிகளின் முகத்தை எங்களுக்கு காட்டுங்கள் என போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.